எக்ஸசைஸ் 3.5 பார்க்கலாம் சிம்பிளிஃபைடில். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ கேன்சல் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. 2 நெக்ஸ்ட்டு 6 வந்து 2 டேபிளில் போகும். 10 அப்புறம் மறுபடியும் ஸோ நம்பர்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. 3/5 வரும். ஸோ நம்பர்ஸ் இல்லையாச்சு 3/5. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், லெட்டர்ஸ் கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். லெட்டர்ஸ் y⁴ 3 ஆயிரும். ஸோ y மட்டும் தான் கேன்சல் ஆகும். இசட்டில் z² இருக்குது. இங்கே வந்து ஒரு டைம் இருக்கும். அவ்வளோதான். பேலன்ஸ் எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ உங்களோட ஆன்சர் என்னவா வரும், x³ இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, x³. நெக்ஸ்ட்டு z/y⁴. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்த சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. அதை சால்வ் பண்ணி எழுதினீங்கன்னா p-7 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு p-7 × p-3/p-7. நெக்ஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா p+4 p-3/p-3 தான் ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ 2 டைம் இருக்குது, இது கேன்சல் ஆயிரும். இங்கே p-7ம் கேன்சல் ஆயிரும். ஸோ p-4 மட்டும் தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் t³ இருக்குது, இங்கே t இருக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். இங்கே வந்து 2 டேபிளில் போகும், இதுவும் 2 டேபிளில் போகும். ஸோ இங்கே என்ன கிடைக்கும், உங்களுக்கு 6 × t-2 கிடைக்கும். இங்கே 4 எடுத்தால் t-2 கிடைக்கும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 3t²/4 அப்படின்னு கிடைக்கும். தேங்க்யூ.